நீட் அவ்வளோ நீட்டாக இல்லை. இதுதான் எல்லாருமே சொல்கிற கருத்து. சொல்லப்போனால் நீட் அப்படிங்கிற தேர்வுகள் அறிவிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்தே ஒரே குழப்படி. தமிழகம் போன்ற பல மாநிலங்கள் இதை கடுமையாக எதிர்த்ததுக்கு காரணம் என்னென்னா, எந்த ஒரு நுழைவுத் தேர்வுமே கோச்சிங் சார்ந்ததாக இருக்குது. அப்போ சென்னையில் இருக்க மாணவர்களுக்கு கோச்சிங் சென்டர் வசதி இருக்குது. அந்த கோச்சிங் சென்டரில் காசு கட்டுறதுக்கும் நிறைய பேருக்கு வசதி இருக்குது. கிராமப்புற மாணவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ஒரு கோச்சிங் சென்டரை தேடி போகிறதுக்கே நிறைய தூரம் போய் ஆகணும். அதை தாண்டி அதுக்கு காசு கட்டுற வசதி அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் சொல்லப்போனால் பல வருடங்களுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழக என்ஜினியரிங் கவுன்சிலிங்கே நுழைவுத் தேர்வு இருந்து அது பிறகு எடுக்கப்பட்டது. எடுக்கப்பட்ட பிறகு நடந்த புரட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, 60% கிராமப்புற மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழக கல்லூரிகளில் என்ஜினியரிங் சேர்ந்தாங்க. 40% முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்கள் உள்ளே வந்தாங்க. அப்போ இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்குறவங்க எல்லாருமே பிரில்லியன்ட்னு சொல்ல முடியாது. பெஸ்ட் கோச்டு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை எப்படி கிராக் பண்ணணும்னு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அது அப்ஜெக்டிவ் டைப், ஒத்தையாரட்டை அடித்து சிறந்த பயிற்சி கொடுக்கப்பட்டதால் ஒரு நல்ல ஸ்கோர் வாங்குறாங்க. அதுக்கும் பிரில்லியன்ஸுக்கு நேரடியாக ரிலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இந்த நீட் தேர்வு எழுத வேண்டிய அவசியத்தால் நமக்கு ஏற்படுற பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிள்ளைங்க மாங்குன்னு +2 வரைக்கும் 12 வருஷம் படித்து 200க்கு 200 200க்கு 199 வாங்கும்போது அதை தூக்கி ஓரமாக போட்டுட்டு இந்த நீட் ஸ்கோர் தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த 12 வருடம் எதுக்கு படித்தோங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்துடுது. இன்னொன்று, சயின்ஸுங்கிறது எப்போவுமே ப்ராக்டிக்கல் ஓரியன்ட். அவங்க அந்த 12 வருஷத்தில் லேபரட்டரி ப்ராக்டிக்கல் மார்க்ஸு ப்ராக்டிக்கல் செஞ்சு அனுபவம்லாம் பெற்று வாங்கின மார்க் ஓரம் தள்ளிட்டு முழுக்க தியரியில் ஒரு ரிட்டன் டெஸ்ட்டை வச்சு அதில் மட்டும் தேர்ந்தெடுக்கிறது எந்த ரெலவன்ஸும் கிடையாது. இப்படி பல கோணங்களில் நம்ம எதிர்த்தும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு காரணமாக நீட் கண்டிப்பாக தேவை என்று திணிக்கப்பட்டது. சரி, நம்ம போராட்டத்தில் கிடைச்ச ஒரு சில வெற்றியில் ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம் அப்படின்னாக்க, தமிழில் எழுதுறதுக்கு அனுமதி கிடைச்சிது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஐடிக்கான அந்த ஜேஇ தேர்வுகளை ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் மட்டும்தான் நம்ம எழுத முடியும். இதில் என்ன நடக்குதுனாக்க, ஹிந்தி படிக்கிற மாநிலங்களிலிருந்து அதை தாய்மொழியாக கொண்டு வருகிற மாணவர்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நம்ம டிஸ்அட்வான்டேஜில் இருக்கும். ஸோ அதே பிரச்சனை தான் இங்கேயும் வரும்போது அவங்க என்ன ஒரு ஆறுதல் கொடுத்தாங்கன்னா, சரி நீங்கள் தமிழில் எழுதிட்டு போங்க அப்படின்னு கொடுத்தாச்சு. இது பெரிய ஆறுதலான்னு கேட்டிங்கன்னா இல்லை. காரணம் என்னென்னா, இந்த நீட் நுழைவுத் தேர்வை யார் நடத்துகிறான்னா, சிபிஎஸ்சிங்கிற அமைப்பு நடத்துது. சிபிஎஸ்சி அமைப்பு நடத்துறது தப்பு இல்லை, ஆனால் சிபிஎஸ்சி சிலபஸ்லேயே நடத்துது. நீங்கள் ஒட்டுமொத்த நாட்டில் சிபிஎஸ்சியில் படிக்கிறவர்கள் +2 படிக்கிறவர்கள் சுமார் 10 லட்சம் பேர். ஆனால் ஸ்டேட் போர்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க தமிழகத்திலே கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. மகாராஷ்டிரா இருக்குது, கர்நாடகா இருக்குது, கேரளா இருக்குது. இது மாதிரி 33 ஸ்டேட் போர்டு இருக்குது. இதை கூட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வருவாங்க. அப்போ அவர்களுக்கும் இவர்களுக்கும் சேர்த்து ஒரு பொதுமையான சிலபஸை உருவாக்கி நீட் நடத்துறது முறையா, இந்த 10 லட்சம் பேர் படிக்கிற அந்த சிபிஎஸ்சி சிலபஸை மற்றவர்கள் மேலே திணிக்கிறது முறையா? முறை கிடையாது தான். அப்போ என்ன ஆயிடுதுனாக்க, இந்த சிபிஎஸ்சி மாணவர்கள் அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இருக்கிறாங்க. சரி, இதை போராடி பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கலை. அதில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வருஷம் நம்ம பிள்ளைகள்லாம் எழுதுச்சு. டாப் 25 இடத்துல தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட வர முடியாது. ஏன்னா எதையோ நம்ம மேலே திணிக்கும் போது நம்மளால் எப்படி வர முடியும்? அது ஒரு தப்பு. அடுத்தது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பெண் ஒரு மாணவி கண்டுபிடிச்சு நம்ம ஹைகோர்ட்டில் கேஸ் போட்ட பிறகு தான் மிகப்பெரிய உண்மைகள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சுது. இவங்க மொழிக்கு வெவ்வேறையாக கொஸ்டின் பேப்பர்லாம் செட் பண்ணியிருக்காங்கிற ஒரு விஷயத்தை அப்போ தான் சொல்கிறாங்க. அதாவது ஆங்கிலமும் ஹிந்தியும் ஒரு கொஸ்டின் பேப்பராக, மற்ற மாநில மொழிகளுக்கு வெவ்வேறு கொஸ்டின் பேப்பராக. இது என்னையா லாஜிக்னு கேட்டால், எங்கேயாவது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னா அவங்களுக்கு சின்ன லெவலில் தான் பாதிப்பு வரும், நாட்டு லெவலில் பாதிப்பு வராங்க. அது எவ்வளோ மடத்தனமாக அது யோசிச்சு பாருங்கள். எல்லா ஊர்லையும் இப்போ நான் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் எழுதுறவன் எழுதுனா பக்கத்துலேயே இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் பேர் எழுதுவான், இன்னொரு 50 பேர் ஹிந்தியில் கூட எழுதுவான். அப்போ இது லீக் ஆகும்போது அது லீக் ஆகாதா? இது லாஜிக்கே கிடையாது. அப்போ இது எல்லாமே அடிப்படை சரியில்லை. அப்போ ஒரு கேஸை போட்டுங்க நம்ம ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி இருக்குன்னு, ஹைகோர்ட் நல்ல ஆணித்தரமாக ஒரு 6 கேள்விகளை கேட்குது. இதுக்கு பதில் சொல்லுங்கள், இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சிபிஎஸ்சி கேட்குது. நேராக சிபிஎஸ்சி போய் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு, இல்லை நீங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம், ரிசல்ட்டை வெளியிடுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ரிசல்ட்டையும் வெளியிட்டுட்டாங்க. நம்ம எதுக்கெல்லாம் பயந்தோமோ அது நடந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் இது ஒரு ஆய்ந்து யாருக்கும் பாதிப்பு இல்லாமல்
மிகப்பெரிய அளவில் எடுக்க வேண்டிய ஒரு ஒரு கொள்கை ரீதியான முடிவு. ஆனால் இது தொடர்ந்து நீட் விஷயங்கள் திணிப்பாகவே மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றன. காரணம், அது நம்மில் பலருக்கு அதனுடைய உள்நோக்கமும் அதில் இருக்கிற சிக்கல்களும் புரிதல் இல்லாததே காரணம். இந்த நீட் தொடர்ந்து கொள்கை ரீதியாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று.